தானே கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஆண் மருத்துவர் வேகமாக சமூக வலைதள பக்கங்களில் பரவும் வைரல் வீடியோ விரிவா பார்க்கலாம் வாங்க. நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற வாசகம் மாறி போய் நாம் இருவர் நமக்கொருவர் அப்படின்னு இருந்து வருது. இனிவரும் காலகட்டங்கள்ல நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல பெருகி வந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பொதுவாகவே ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாலே பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சிகிச்சையானது மேற்கொள்ளப்படும். பல ஆண்கள் இந்த சிகிச்சையை செய்து கொள்ள முன்வரவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யறாங்க அப்படின்னா அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு அதிகப்படியான ஒரு காலகட்டங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனா ஆண்கள் இந்த சிகிச்சையை செய்து கொள்றாங்க அப்படின்னா அவர்களால கிட்டத்தட்ட 3 நாட்கள்ல ஒரு இயல்பு நிலைக்கு வர முடியும். ஆனா ஒரு சில காரணங்களுக்காக ஆண்கள் இந்த சிகிச்சையை செய்து கொள்வதற்கு தயக்கம் காட்டி வராங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஆனா தைவானை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில அவருடைய மனைவிக்கு 4வது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரே காரணத்தினால ஒரு மருத்துவரான இவர் தனக்கு தானே இந்த ஃபேமிலி பிளானிங்கை செஞ்சிருக்காரு. சென்வை நாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் மருத்துவர் தனக்கு தானே கருத்தடை சிகிச்சை செய்து கொண்டதோட மட்டுமில்லாம அதை வீடியோ மூலமா பதிவு செய்து ஃபேஸ்புக் மற்றும் பல சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு. மேலும் அவர் இதற்காக சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, ஆண்களும் கருத்தடை சிகிச்சை செய்து கொள்வது பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறதாவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி கொண்டிருக்கும் இந்த பதிவு கிட்டத்தட்ட 2 மில்லியன் பார்வையாளர்களும் 61,000க்கும் மேற்பட்ட லைக்ஸ்களையும் வாங்கி குவிச்சிருக்கு. பொதுவா இந்த சிகிச்சையை செய்யறதுக்கு 15 நிமிஷம் தான் தேவைப்படும். ஆனா இவர் தனக்கு தானே அந்த சிகிச்சையை செய்து கொண்டார் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேல ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லாம அறுவை சிகிச்சை முடிஞ்சு மறுநாள் காலையில நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, மற்றவர்களுக்கு இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எனக்கு நானே அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு வீடியோவை ஆன்லைன்லயும் பதிவிட்டு இருக்காரு. இந்த வீடியோக்கு இப்போ சோசியல் மீடியா முழுக்க ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டாக்டருடைய தைரியத்தை பாராட்டி பல பேர் கமெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்னதான் ஒரு டாக்டரா வேணா இருக்கலாம், ஆனா ஒரு சிகிச்சைன்னு வரும்பொழுது அதை டாக்டர் தான் பண்ணணும், தனக்கு தானே சிகிச்சை மேற்கொள்றது அப்படிங்கிறது மக்களை தவறான பாதைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைதுன்னு சொல்லி இரு கலவையான விமர்சனங்கள் இந்த வைரல் வீடியோக்கு தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கு.